நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையில் நடந்த நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். கவிஞர் வாலி இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட வேலை பார்த்தவர் சேகருங்கிறவர். அவர் டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வருவார் இவர்கிட்ட வேலை பார்க்குறக்கு. அப்போ ஒரு நாள் சொல்கிறார், அண்ணே எனக்கு ட்ரெயினில் போய் ரொம்ப சலிப்பாக இருக்குதுண்ணே, எனக்கு ஒரு ஸ்கூட்டர் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. செகண்ட் ஹேண்ட் எதுக்கு வாங்கணுன்னா, அண்ணே போதும் நம்ம பட்ஜெட்டுக்கு அதே போதுங்கிறாரு. அப்போ இவர் அங்கே இங்கேயும் சொல்லி வச்சு பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல செகண்ட் ஹேண்டு. அப்போ இவருக்கு தெரிஞ்சவர் வாலி, இவங்களுக்கு தெரிஞ்சவர் ஆஸ்டின் காரை விற்கிறேன்னு சொல்கிறாரு. குறைந்த விலைக்கு தர்றேன், விற்கிறேன், செகண்ட் ஹேண்டாக தர்றேன்னு சொல்கிறாரு. அப்போ இவர்கிட்ட சொல்லங்காட்டி, வேண்டாம் நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் வேண்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே போயிட்டுருக்குறாரு. ஒரு நாள் அவர் இறந்துடுறாரு. அவரோட சன் 2 ஆஸ்கர் விருது வாங்கிக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். அவர் யார் தெரியுங்களா? ஏஆர் ரஹ்மான் சார். அவர் தான். பார்த்தீங்களா, அப்பா செய்ய முடியாததை மகன் செஞ்சுட்டார். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.